ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஷாக்காக இருக்குது. என்ன ஷாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்லின் சொல்கிறாங்க, இந்த ஆளுக்கு முத்துக்குமரன், தீபக், மஞ்சரி எவ்வளவோ மேல் அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க? எந்த ஆளை சொல்கிறாங்கன்னு பார்த்தா அருணை சொல்கிறாங்க. அதை யார் கூட பேசுகிறாங்கன்னா தர்ஷிகா கூட பேசுகிறாங்க. தர்ஷிகா கூட நெருக்கமாக அருண் இருக்கார். ஆனால் அந்த அருண் பண்ணுற வேலைகளை தர்ஷிகாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதை இங்கே ஜாக்லின் கிட்ட சொல்கிறாங்க. ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு அவனை முன்னாடியே ஒரு டவுட் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கோவா கேங் பற்றி முத்துக்குமரன் சொன்னான், நீங்கள் நல்லா எமோஷனலாக பாண்டிங் க்ரியேட் பண்ணீங்க, ஆனால் ஏதோ ஒரு தப்பாக இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொன்னான். அப்போ நான் காண்டு தான் ஆனேன். அதேமாதிரி தீபக் அண்ணனும் சொன்னார், மஞ்சரி கூட சொன்னாங்க. அப்போல்லாம் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கும்போது அவங்க 3 பேர் இருந்துச்சு சொன்னது ஓகே, வீடே இருந்துச்சு சொல்லிச்சு பாரு. அதுலேயும் குறிப்பாக அருண் பண்ணாம்பர், இவங்க தான் தலைவர், இவங்க தலைவர் சொல்கிறத செயல்படுத்துறது இந்த ரயான் துணைத் தலைவர் அப்படின்னு வகை வகையாக சொல்லிட்டு இருந்தான் பாருங்க. செம்ம கண்டாச்சு. டே யாரா நீ? போன வாரம் வரைக்கும் எங்கள் கூட தான்டா நீ நல்லா காமெடி பண்ணிவிட்டு கூட இருந்தேன், கடைசியில் கூட இருந்து முதுகில் குத்துறியாடான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போவே நான் முடிவு பண்ணேன், இவன்கிட்டலாம் நம்ம கூட நெருங்கவே கூடாது அப்படின்போது தர்ஷிகா சொல்கிறாங்க, எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ மூஞ்சிக்கு நேராக அடிக்கிற உன்னை கூட ஓகே பண்ணிவிடுவேன், ஆனால் அவங்ககிட்ட பழகவே கூட நினைக்கிறேன் அப்படின்போது இவங்க ஷாக்காக வராங்க. யாரும் என்ன சொல்லல. இல்லை ஜாக், நீ என் மூஞ்சி முன்னாடியே சொல்லுவல, அதை நான் முதல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் பரவாயில்லையே, நீ மூஞ்சிக்கு முன்னாடி சொல்லி நீ எதிரின்றதை சொல்லிடுறியே. பட் இவன் கூட ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசி கடைசியில் ஆப்பில் வைக்கிறான். அப்புறமா அவங்க சொல்லி உடனே ஜாக்லினும், ஆமாம்மா நான் நான் உன் மூஞ்சிக்கு முன்னாடி சொல்கிறேன், என் மனசில் இருக்கிற பாரம் போயிடும், நான் எப்பயுமே அப்படி தான். அப்புறம் நான் ஷோ விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வடடா இதை நம்ம சொல்லியிருக்கலாமேன்னு தோணிச்சு வச்சுக்கோ, அது வேஸ்ட்டு, அதனால தான் நானும் சொன்னேன்ற மாதிரி மாறி பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பரிமாறிக்கிறாங்க. ஆனால் அருணை பற்றி வச்சு செய்கிறாங்க. முத்து கூட பரவாயில்ல அப்படின்றாங்க. 2 பேருக்கு இப்போ முத்து கூட பரவாயில்லாமல் தோணுதான். ஒரு காலத்தில் 2 பேர் எவ்வளோ போட்டிருப்பீங்க. அதுக்கு தான் சரி ஓகே, இதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இவங்க 2 பேரும் அருணை பற்றி பேசுகிறத வச்சு என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அருண் கூட ரொம்ப ஒட்டி உறவான 2 பேரும் இப்போ அருணை பற்றி சொல்கிறாங்க. இதில் கொடுமை என்னென்னா, இவங்க 2 பேருமே வெறுத்த முத்து மேலுன்றாங்க. அதுதான் கொடுமை. சரி, அதை பற்றி சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டு தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.